இந்த வீடியோவில் ஏஜிஎம் அண்ட் இஜிஎம் அப்படின்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏஜிஎம் அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். பொதுவாக எல்லா கம்பெனியுமே இயர் ஆன் இயர் கண்டிப்பாக வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வைப்பாங்க. அந்த மீட்டிங்கில் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டிவிடெண்ட்டு ஓகேவான டிவிடெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லார் மத்தியிலையுமே வந்து ஓட்டிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஓட்டிங் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் எஸ் அந்த டிவிடெண்ட் வந்து நல்லது தான் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா அதை ஷேர் ஹோல்டராக சேர்ந்து அப்ரூவ் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லா ஷேர் ஹோல்டருக்கும் பிரித்து கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த டிவிடெண்ட் வந்து நல்லது இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு நோன் கொடுக்குறீங்க, உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய எல்லா ஷேர் ஹோல்டரும் நோ கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிசிஷன் வந்து எடுத்துகிட்டு டிவிடெண்ட் கொடுக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக அந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணியிருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா உங்கள் மெயில் ஐடிக்கு இந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடக்க போது நீங்கள் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆக்சஸ் கோடோட வந்து கண்டிப்பாக மெயிலில் வந்து வந்திருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் எனக்கு ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கோட டீட்டெயில்ஸை தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் மெயில் ஐடியில் வந்திருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் டிவிடெண்ட் கொடுக்கறது, கம்பெனியோட மேஜர் அப்டேட்ஸு, ப்ளஸ் வந்து கம்பெனியில் யாராச்சும் டேரக்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்களா இல்லை சிஇஓ வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதுக்குமே ஓட்டிங்ஸ் வந்து நடக்கும். இதை தாண்டி கம்பெனியில் நடக்கக்கூடிய மேஜர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இயர் ஆன் இயர் இந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த மீட்டிங் நடந்து முடிஞ்ச உடனே இந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கோட கம்ப்ளீட் ரிப்போர்ட்டையும் ஸ்க்ரீனர் அப்படின்ற வெப்சைட்டில் உங்களால் பார்க்க முடியும். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற அந்த செக்ஷனுக்கு கீழே. இந்த ஏஜிஎம் அப்படின்ற இந்த மீட்டிங் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு மீட்டிங் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இஜிஎம், அதாவது எக்ஸ்ட்ரானரி ஜென்ரல் மீட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மீட்டிங் யூஸ்வலாக எல்லா வருஷமும் நடக்காது. எப்போல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் இருக்கோ, உதாரணத்துக்கு அந்த கம்பெனியோட சிஎஃப்ஓ, சிஇஓ இல்லை சிஓஓ இந்த மாதிரியான டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய யாராச்சும் மேனேஜ்மெண்ட் வந்து வெளியேறாங்க, அதனால வந்து உடனடியாக ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா இந்த இஜிஎம் அப்படின்ற அந்த மீட்டிங் வந்து நடக்கும். இந்த ஒரு மீட்டிங் அர்ஜென்ட் மீட்டிங் அப்படின்றதுனால எக்ஸ்சேஞ்சுக்கு உடனடியாக தெரிவிச்சுட்டு உடனடியாக ஒரு மெயில் போயிட்டு எல்லாருமே வந்து இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மீட்டிங் டாப் போஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய பீப்புளை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு கம்பெனி அக்வயர் பண்ண போகிறாங்க, மர்ஜ் பண்ண போகிறாங்க, இல்லைனா கம்பெனியில் ஒரு பெரிய இஷ்யூ நடந்திருக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஷேர் ஹோல்டர் மத்தியில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் இல்லை, உதாரணத்துக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் அப்படின்ற கம்பெனி ரீசெண்டாக ஹெலிகாப்டர் வந்து பை பண்ண போகிறாங்க, அந்த கம்பெனியில் பயங்கரமாக பிளட்ஜ் இருக்குது, பயங்கரமாக கடன் வாங்குறாங்க, இந்த மாதிரி பயங்கரமான கான்ட்ரவர்சி வந்ததுனால இமீடியட்டாக கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஜிஎம், அதாவது எக்ஸ்ட்ரானரி ஜென்ரல் மீட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங் வச்சுட்டு அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இதை தாண்டி எஸ்டிஎஃப்சி பேங்க்லேயும் இஜிஎம் அண்ட் ஏஜிஎம் நடந்திருக்கு. அது எப்போ அப்படின்றத பார்ப்போம். எஸ்டிஎஃப்சி பேங்க்கில் ஏஜிஎம், அதாவது ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் Jan 10, 2025 எப்போ நடந்தது. ஸோ அந்த மீட்டிங்கில் என்ன அப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேருக்கு 5 rupees டிவிடெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை தாண்டி சேர்மேனை ரீஎலெக்ஷன் வந்து பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு ஏஜிஎம் மீட்டிங்கில். அந்த ஒரு மீட்டிங் நடந்ததுக்கப்புறமா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1600 1620 1.25% வந்து மேலே போயிருந்தது. ஏன்னா மார்க்கெட் இந்த ஏஜிஎம் மீட்டிங்கை பாசிட்டிவாக வந்து பார்த்தாங்க. அடுத்து இஜிஎம் March 10, 2025 அப்போ நடந்தது. இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இஜிஎம்மில் ஒரு சின்ன பேங்க்கை வந்து எஸ்டிஎஃப்சி பேங்க்கோட மர்ஜ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1650 1700. ஸோ ஒரே நாளில் 3% வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் வந்து மேலே போச்சு. எதனாலனா எஸ்டிஎஃப்சியோட அந்த சின்ன பேங்க் வந்து மர்ஜ் பண்ண போகிறேன்னு சொன்ன அந்த ஒரு நல்ல நியூஸ்னால. ஸோ இதே ஏஜிஎம் அண்ட் இஜிஎம் மீட்டிங்கில் நெகட்டிவாக ஏதாச்சும் நியூஸ் பேசியிருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வரும். ஸோ இப்போ வரையும் இந்த கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு செஷனில் கம்ப்ளீட்டாக 7 விதமான கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்டை நான் எங்கே க்ளீனாக வந்து பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீனர் அப்படின்ற அந்த வெப்சைட்லையும் உங்களால் பார்க்க முடியும். இல்லைனா மணி கண்ட்ரோல் அப்படின்ற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி கார்ப்பரேட் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு செக்ஷனே இருக்கும். அதுக்கு கீழே அனௌன்ஸ்மெண்ட், போர்ட் மீட்டிங், டிவிடெண்ட், போனஸ், ஸ்பிளிட்ஸ், ரைட்ஸ், ஏஜிஎம் அண்ட் இஜிஎம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே உங்களால் ஈஸியாக ஃப்ரீயாகவே வந்து மணி கண்ட்ரோல் அப்படின்ற வெப்சைட்டில் உங்களால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த ஒரு கார்ப்பரேட் ஆக்ஷன் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். இந்த ஒரு சீரிஸ் உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்து ப்ளஸ் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் யூஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுங்கள். அதை கண்டிப்பாக எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். அடுத்த சீரீஸில் சந்திப்போம். பாய்.